நம்ம இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை பொரிச்சிக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கனை, முள் இல்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போது தனியாக பொரித்து வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் தனித்தனியாக போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சுது. இப்போ நம்ம இது தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் நான் இப்போ இதில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் ஆட் பண்ணுறேன். அதுலேருந்து எடுத்த எண்ணெயை நான் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறவு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இந்த காய்கறியெல்லாம் ஒரு 80லேருந்து 90% வெந்தால் போதும். அது வரைக்கும் தான் நம்ம பாயில் பண்ணணும். இப்போ ஓரளவு வெந்துடுச்சு. இதில் ஒரு 3 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் சில்லி சாஸ், தேவையான அளவு உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பாதி தான் பாயில் ஆகிருக்கு. இதையும் கூடவே போட்டு கொஞ்ச நேரம் கூட பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை வரட்டிக்கலாம். முட்டை வரட்டுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டையும் போட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இவ்வளவும் போட்டு இதை நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சிது வெஜிடபிள்ஸும். இதில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் நான் இது கூடயே ஆட் பண்ணிடுறேன். எல்லா ரைஸையும் போட்டு நம்ம வரட்டி வச்சுருக்க முட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கனையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த அரிசி பொடிஞ்சிடாமல் நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி, உதிராதது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அரிசி பொடியாதது மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கிளறிக்கோங்க. இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம். இதுக்கு பெப்பர் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக வெங்காயத்தாள் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் போட்டுடலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.